கண்ணியில் வந்து கேது இருக்குது, அங்கே சந்திரனும் இருக்காரு. ஸோ வந்து உங்களுக்கு அடிக்கடி கோல்டு பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்கு அங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். கன்னிராசிக்காரங்க தேவையில்லாமல் வந்து பனியில் போடுறது, ஏன்னா டெஃபினட்டாக ஃபீவரு அந்த மாதிரி சின்னதாக இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ராசிலேயே வந்து கேதுவும் இருக்குது, சந்திரனும் இருக்குனால. ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம 6வது இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி, சூரியன், புதன் 6வது இடத்துல இருக்கார். 6வது இடத்துல இருக்க சொல்ல உங்களுக்கு வீணாக கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்கள் அப்பாவும் சூரியன் வந்து அப்பாவை குறிக்குது. அப்பா வந்து சம்டைம்ஸ் கடன் வாங்கியிருப்பார், ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் கடன் வாங்கியிருப்பார். அது வந்து உங்களுக்கு நீங்கள் கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடு வந்து உங்களுக்கு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு கடன் கண்டிப்பாக இருக்கும், சின்ன கடனும் இருக்கும். அதை நீங்கள் வந்து பிளான் பண்ணி செஞ்சால் நல்லாயிருக்கும். அந்த அடுத்தது வந்து உங்களுக்கு 7வது இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கார், ராகு இருக்கார். இந்த சுக்கிரன் ராகு வந்து 7வது இடத்துல இருக்குனால கலத்திர ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கனால சின்ன வாக்குவாதம் இருக்கும். ஒய்ஃப் சொன்னது இவர் கேட்க மாட்டார், ஹஸ்பண்ட் கேட்க மாட்டார். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது அப்படின்னு இருப்பார். இந்த மாதிரி இவங்க வந்து வெளியில் போய் இதெல்லாம் எக்ஸ்பெண்ட் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லுவார். இவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணி செலவு பண்ணிவிட்டு, இதனால் கண்டிப்பாக செலவு ஜாஸ்தியாகும். இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு 7-11 வந்து உங்களுக்கு பரிவர்த்தனை ஆயிருக்கு. அங்கே வந்து உங்களுக்கு சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆயிருக்கு. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு செலவு வந்து நல்ல செலவு தான் சொல்ல முடியும். ஒரு வீடு வாங்கலாம், இல்லை ஒரு காரு அந்த மாதிரி. அப்புறம் வந்து உங்களுக்கு 7வது இடத்துல சுக்கிரன் இருக்கனால ரொம்ப லக்ஸூரியஸான சாதாரண கார்லாம் வாங்க மாட்டோம். நம்ம ரொம்ப லக்ஸூரியஸாக கார் தான் வாங்குவோம். அந்த மாதிரி நல்ல ரிச்சான எல்லாத்துலேயுமே ஒரு ரிச்னஸ், எனக்கு வந்து இதுதான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னிராசிக்காரங்களும் எப்பவுமே அப்படி தான் இருப்பாங்க. இன்னும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குல்ல, பணம் வந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி வருதுன்னா நிறைய, ஏன்னா ராகு இருக்குனால ராகு எப்படியாச்சும் பணம் கொண்டு வந்துடுவார். அதனால் உங்களுக்கு இன்னொன்று என்னன்னா, பார்ட்னர் இருக்கார்ல, இப்போ ஒய்ஃப் மூலிமா ஹஸ்பண்டுக்கு பணம் வர்றதும், இல்லை ஹஸ்பண்ட் மூலிமா ஒய்ஃபுக்கு பணம் வரதும், பார்ட்னர் மூலிமா வந்து பணம் வர்றது நிறைய இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.